சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளை அதிரடியாக நீக்கியிருக்கிறதா ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. கடந்த 2 வாரங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் 4 அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்துள்ளதன் மூலமாக கூட்டணி கட்சிகளுக்கு மறைமுகமாக எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருப்பதா அரசியல் வட்டாரங்களில் பேச்சுகள் வந்திருக்கு. குறிப்பாக தொகுதி பங்கீட்டில் அதிக சீட்டுகளை எதிர்பார்த்திருக்கும் விசிக, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுக்கு திமுகவின் வார்னிங் இது என்று விவரம் அறிந்தவங்க சொல்கிறாங்க. சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் சில மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தொடங்கிட்டாங்க. அதேபோல் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், விசிகா, சிபிஎம், சிபிஐ, மதிமுக உள்ள கட்சிகள் கூடுதல் சீட்டுகளை எதிர்பார்க்கிறதா நேரடியாக கூறிட்டாங்க. அதேபோல் சொந்த சின்னத்தில் நிற்போம் என்பதையும் கூறிட்டு வராங்க. மதிமுக ஒருபடி மேலே சென்று 12 தொகுதிகளை கேட்போம் என்று கூறி வந்தது. இதனால் திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்பட்டிருப்பதா அதிமுக மற்றும் பாஜக விமர்சித்தன. ஆனால் தொகுதி பங்கீட்டில் பிடிவாதம் காட்ட மாட்டோம் என்றும் திருமாவளவன் கூறியிருக்காரு. தொகுதி பங்கீடு சூழலுக்கு ஏற்பவே முடிவு செய்யப்படும் என்று தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு மட்டும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகிய 4 முக்கிய தலைவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து சென்றிருக்காங்க. இவர்கள் அனைவரும் நேரம் ஒதுக்கி ஸ்டாலினுடன் ஆலோசனை மேற்கொண்டாங்க. இந்த சந்திப்பின் மூலமாக திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மறைமுக வார்னிங்கை கொடுத்திருப்பதாக பார்க்கப்படுது. குறிப்பாக கூட்டணியில் காங்கிரஸ், விசிகா, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு, தொகுதி பங்கீட்டில் அதிக சீட் உள்ளிட்ட விவகாரங்கள் திமுகவிடம் இருந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது என்பதே இந்த எச்சரிக்கையாக பார்க்கப்படுது. ஒருவேளை அப்படி எதிர்பார்த்தாலும் நீங்கள் மட்டுமே தங்களின் கூட்டணி இல்லை, உங்களின் இடத்தை நிரப்ப மாற்று கட்சிகளும் தயாராக இருப்பதா திமுக தரப்பில் மறைமுகமாக சொல்லப்படுது. இதன் மறுபக்கமே நேற்று வைகோ மீண்டும் திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் என்று பேசியது. அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியை விரிவாக்கம் செய்யும் எண்ணத்தில் இருக்காங்க. தேமுதிக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் சட்டசபை தேர்தலில் கூட்டணிகள் வரும் பட்சத்தில் அவர்களுக்கும் சீட் ஒதுக்க வேண்டிய தேவை இருக்குது. இதனால் காங்கிரஸ், விசிக, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் அதிக சீட் எதிர்பார்ப்போட பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது என்பதற்காக திமுக இப்போதிலிருந்தே அவர்களை தயார் செய்து வருவதா விவரம் அறிந்தவங்க தெரிவிக்கிறாங்க. நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.